إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் சலாமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த எம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களை படைத்த அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களிலே நபிமார்களை சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவனால் அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களிலே ரசூல்மார்களை சிறந்தவர்களாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். அந்த ரசூல்மார்களிலே உறுதிமிக்கவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உலுல் அஸும்களாக 5 பேர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த 5வரும் உலுல் அஸும்கள் என்ற அமைப்பிலே ஒட்டுமொத்த நபிமார்கள் ரசூல்மார்களிலேயும் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். அந்த 5வரிலேயும் 2 பேரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய உற்ற நண்பர்களாக, ஹலீல்களாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலேயும் எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். எனவே ஒட்டுமொத்த மனிதர்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எமது நபிக்கு அடுத்ததாக 2வது தரத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே சிறப்பிக்கப்பட்டவராக பார்க்கப்படுகின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர்களிலே சாம் என்ற ஒருவருடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான் இன்றைய ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய பாபிலோனியா பகுதியிலே பிறந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். சுமார் 25 சூறாக்களிலே 63 வசனங்களிலே சுமார் 69 இடங்களிலே அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலவாறும் தனியாகவும் ஏனைய நபிமார்களுடன் சேர்த்தும் இவ்வாறு பல அமைப்பில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அந்த நபியுடைய பெயரிலேயே தனியொரு சூறாவை கூட சூரத் இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நல்ல பண்பாடுகளை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் மினஸ் சாலிஹீன், அவர் நல்லடியார்களிலே ஒருவர் என்று சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் தூய்மையான முஸ்லிமாக இருந்தவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், நிச்சயமாக இந்த இப்ராஹிம் ஷஹிப்பு தன்மையுள்ள இலகிய மனதுள்ள அதே போன்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக மீளக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதா, நிச்சயமாக இந்த இப்ராஹிம் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தனி வழிகாட்டியாகவும் அதே போன்று அல்லாஹ் தஆலாவுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கின்றான். இன்னொரு இடத்துல அதிகமாக உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையாளராக சித்தியக்கன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். இன்னொரு இடத்துல அவர்களை பற்றி நல்ல பலம் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அதே போன்று வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றக்கூடியவர் இப்ராஹிம் அல்லதி வஃபா என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றக்கூடியவர் என்று சொல்லியும், இன்னும் இணை வைப்பு, அந்த இணை வைப்பை விட்டும் தூய்மையான உள்ளம் படைத்தவர் இஸ்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், ஈடேற்றமான தூய்மையான உள்ளத்துடன் தன்னிடத்திலே வந்தவர் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கின்றான். அதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சுமார் குர்ஆனிலே 6 இடங்களிலே அவர் இணை வைப்பவர் அல்ல, வமா கான மினல் முஷ்ரிகீன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய முழுமையாக இக்லாசுடன் செயல்பட்ட இணை வைப்பே இல்லாத ஒருவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சுமார் 6 வசனங்களில் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் நபிமார்களிலே விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற ஒருவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கணிக்கப்படுகின்றார்கள். பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லின ஹல் அதாக ஹதீஸ் வைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபி இப்ராஹிமுடைய அந்த கண்ணியத்துக்குரிய அந்த விருந்தாளிகளுடைய செய்தி நபி உங்களுக்கு வந்தது என்பதாக நபி இப்ராஹிமுடைய விருந்தோம்பல் பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். இவ்வாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே காணப்பட்ட பல நல்ல பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனித்துவமாக கொடுத்திருக்கக்கூடிய சில தனிச்சிறப்புகளையும் அங்கே குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இளம் பருவத்திலேயே அல்லாஹ் தஆலா நேரான வழியை காட்டியிருக்கின்றான். ஒட்டுமொத்த மக்களும் வழிகேட்டிலே இணை வைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல சிறு பிராயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை காட்டிவிட்டான். வலகத் ஆதைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கபுல், இதற்கு முன்னாலே நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரான வழியை, தெளிவான சிந்தனையை நாங்கள் பொறுப்புணர்வை கொடுத்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய உற்ற நண்பனாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கின்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பனாக தெரிவு செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கின்றான். அதே போன்று மக்களுக்கு பின்பற்ற தகுந்த ஒருவராக, மக்கள் இவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு இமாமாக வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே சொல்கின்ற நபி இப்ராஹிமை பார்த்து இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, நிச்சயமாக உங்களை நாங்கள் மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதன் காரணமாக தான் அல் குர்ஆனிலே சுமார் 7-8 இடங்களில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சமூகத்துக்கும் சொல்கின்றான், மில்லத் இப்ராஹிமை, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், ஃபத்தபி மில்லத் இப்ராஹிம் அனித்தபி மில்லத் இப்ராஹிம், இவ்வாறு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சுமார் 7-8 இடங்களிலே சொல்லுகின்றான். காரணம், அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு வழிகாட்டியாக வைத்திருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு, அதாவது வயோதிபத்துடைய நேரத்திலே கூட, குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்திலே கூட அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அதற்காக அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், அதாவது வயோதிபத்திலேயும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்துகின்றார் என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அவர்களுக்கு வயோதிபத்தில் அல்லாஹ் தஆலா இந்த 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துடன் பட்ட கஷ்டங்களுக்காக, தன்னுடைய சமூகத்துடன் குறிப்பா தன்னுடைய தந்தையுடன் பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி என்னன்னு சொன்னால், எப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அத்தனை நபிமார்களுமே அவருடைய சந்ததியிலே வந்தவர்கள் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அனுப்பப்படுகின்றார்களோ
அவர்களுக்கு பின்னால் வந்த அத்தனை நபிமார்களும், அதாவது அவருடைய சந்ததியில் அவருடைய குடும்பத்திலே வந்தவர்கள் தான். அதற்கு பின்னால் அனுப்பப்பட்ட அத்தனை வேதங்களும் அவருடைய குடும்பத்திலே வந்த நபிமார்களுக்கு தான் அருளப்பட்டது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 25 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கூடிய 25 நபிமார்களில 7 அல்லது 8 நபிமார்களை தவிர்ந்த ஏனைய அத்தனை நபிமார்களுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலே வந்தவர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கின்றான், வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹி நுபுவத வல் கிதாப, நாங்கள் அவருடைய சந்ததியிலே தான் வேதத்தையும் நபித்துவத்தையும் வேதத்தையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய 2 பிள்ளைகள், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அடுத்ததாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட இன்னும் 11 பேர், மொத்தமா 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 12 பேர்களுடைய வழித்தோன்றலே தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். அதிலே கடைசியா வந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மறுபக்கத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலே எந்த ஒரு நபிமார்களும் கடைசி வரை வரவில்லை. இறுதியாக அனுப்பப்பட்ட எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இஸ்மாயிலுடைய சந்ததியிலே வந்தவர்கள். அதனை தான் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். இந்த இப்ராஹிம் நபியுடைய அவருடைய சந்ததியிலே தான் நாங்கள் நபித்துவத்தையும் வேதத்தையும் வைத்திருக்கின்றோம் என்பதாக. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வழித்தோன்றலே எத்தனையோ விஷயங்கள் அவர்களை பற்றி நாங்கள் இந்த அண்மை காலங்களில் பேசியிருக்கின்றோம். பொதுவாகவே துல்ஹிஜ்ஜா மாதம் வந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் சம்பந்தமாக அதிகமாக பேசப்படக்கூடிய மாதமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கங்களும் அவருடைய அந்த தியாகத்தை வைத்துத்தான், அதை நினைவு கூறும் முகமாக தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய அந்த தஅவாவுடைய வாழ்க்கை, இதை பற்றி நாங்கள் இன்னும் பேச வேண்டிய பகுதி, நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு பகுதி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினூடாக ஒரு தாய் தந்தை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில எவ்வாறு உறவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி. என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில 2 பாத்திரங்களிலும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு மகனாக அருமை நல்ல ஒரு மகனாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மகனாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று அருமையான ஒரு தந்தையாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே 2 பகுதியும் நாங்கள் பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மகனாக இருந்து எவ்வாறு தந்தைக்குரிய கடமைகளை செய்தார்கள், அதே போன்று ஒரு தந்தையாக இருந்து எவ்வாறு பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்தார்கள், இந்த 2 பகுதியும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்து எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு மகனாக இருந்து தன்னுடைய தந்தையுடன் பட்ட சிரமங்கள், தன்னுடைய தந்தையை நேர்வழிப்படுத்துவதற்காக பட்ட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும். பொதுவாக ஒரு மகனின் அடிப்படையில தந்தை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? அந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய கடமை அந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே காட்டி தந்திருக்கிறார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிகமாக தங்களுடைய பெற்றோர்களுக்கு துஆ கேட்டிருக்கிறார்கள். அதிகமாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கின்றான், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்களுடைய இரட்சகனே, என்னுடையவும் அதே போன்று என்னுடைய பெற்றோர்களுடையவும் முஃமின்களுடைய பாவங்களை மறுமையிலே நீ பிழை பொறுத்தருள்வாயாக, மன்னித்து விடுவாயா என்பதாக கேட்கிறார்கள். அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய் தந்தை 2 பேருக்கும் சேர்த்து அங்கு அல்லாஹ் தஆலாவுடைய பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ஸாலின். என்னுடைய தந்தையுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அவர் வழிகேட்டிலே இருந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு பாவ மன்னிப்பு, இணை வைப்பில் இருந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த பாவ மன்னிப்புடைய என்ன அர்த்தம் என்பதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை என்ன தெரியுமா? தங்களுடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி, அவர்களுடைய மன நிம்மதிக்காக வேண்டி, அவருடைய எல்லா விதமான சகல வசதிகளுக்காக வேண்டியும் ஒவ்வொரு பிள்ளையும் கேட்க வேண்டிய அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டலாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டங்களை பார்க்கலாம். தந்தை வழிகேட்டில் இருந்தும் கூட தந்தைக்காக துஆ கேட்டிருக்கின்றார்கள், பெற்றோர்களுக்காக விசேஷமாக துஆ கேட்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முதலாவது படிப்பினை, ஒரு மகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகனாக இருந்து கொண்டு செய்த முதலாவது வேலை என்னது?
அந்த தன்னுடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக துவா கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பொதுவாக சில நேரத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், பிள்ளைகள் நேரான வழியில இருப்பார்கள், சத்தியத்தை விளங்கி இருப்பார்கள். ஆனா அவருடைய பெற்றோர்கள் சில டைம்ல அசத்தியத்தில் இருப்பார்கள், தவறான கொள்கையில இருப்பார்கள். அவர்களை நாங்கள் எவ்வாறு திருத்துவது, அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் எங்களுடைய அழைப்பு பணிகளை மேற்கொள்வது என்பதை பற்றி அழகான ஒரு வழிகாட்டலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மரியம்ல அழகான முறையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு எவ்வாறு வழிகாட்டினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு முன்னால் சூரத்துல் அன்ஆமிலே முதல் கட்டமாக இவைகள் எல்லாம் வெறுமனே அல்லாஹ் அல்லாத சிலைகள் என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வைது கால இப்ராஹிம் லி அபீஹி ஆஸர அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் தன்னுடைய தந்தை ஆஸருக்கு, அதாவது நீங்கள் இந்த சிலைகளை தானா அல்லாஹ்வுடைய இறைவன்களாக கடவுள்களாக எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆஸரிடத்திலே கேட்ட நேரத்தை நபியை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக சொல்கின்றான். முதல் கட்டமாக இவைகளெல்லாம் சிலைகள் என்பதை உணர்த்துகின்றார்கள். அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் மரியம்ல அழகான முறையில தன்னுடைய தந்தைக்கு எவ்வாறு இந்த விஷயத்தை, இந்த சிலைகளால் எந்த ஒன்றுமே செய்ய முடியாது, எதனையும் செய்ய முடியாது என்பதை அழகான முறையில உணர்த்துகின்றார்கள். அங்கே அழகான முறையில யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தை என்பதாக, அதாவது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முஸ்லிம், அவருடைய தந்தை ஒரு முஷ்ரிக், இணை வைப்பாளரான அந்த தந்தையை பார்த்து கூட யா அபத்தி என்று இரக்கமாக பரிவாக அன்பாக கூப்பிடுகின்றார்கள். அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. எந்தொன்றும் கேட்காத, எந்தொன்றும் பார்க்காத, எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றி வைக்க முடியாத ஒன்றை நீங்கள் அருமை தந்தையை ஏன் வணங்குகின்றீர்கள்? அழகான முறையில எடுத்துரைக்கிறார்கள். முதல் கட்டமாக நீங்கள் வணங்கக்கூடியதெல்லாம் சிலைகள் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது கட்டமாக அந்த சிலைகளால் எதனையும் செய்ய முடியாது என்பதை அழகான முறையிலே அன்போடு உணர்த்துகின்றார்கள். யா அபதி லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. அடுத்ததாக சொல்கிறார்கள், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக். என் அருமை தந்தையே, உங்களுக்கு வராத கல்வி ஞானம் எனக்கு வந்திருக்கின்றது. ஃபத்தபிஇனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அஹ்திக சிராத்தன் சவியா, உங்களை நான் நேரான வழியிலே செலுத்துகின்றேன். அருமையாக இரக்கமாக மீண்டும் கேட்கிறார், யா அபதி, என் அருமை தந்தையே. மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள், அருமை தந்தையே. உண்மையில நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு தந்தை பெற்றோர்கள் சில நேரத்தில் தவறான கொள்கையில் இருந்தால் அவர்களை நாங்கள் உணர்த்த வேண்டிய, அவர்களை நாங்கள் வெறுமனை கொள்கை வேறு என்று சொல்லி ஒதுக்கி விடாமல் அழகான முறையிலே அவர்களுடன் அன்பாக பரிவாக மரியாதையுடன் அவர்களை நாங்கள் எவ்வாறு திருத்த வேண்டும் என்பதற்கு இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகாநாயகங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், தாவா செய்து காட்டியிருக்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். இந்த நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் வெறும் ஷைத்தான்கள் தான். இந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. நிச்சயமா இந்த ஷைத்தான்கள் எல்லாம் ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடியவைகள். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மானி ஃபதகுன லிஷைத்தானி வலியா. உங்களுக்கு ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏதாவது தண்டனை அதன் காரணமா நீங்கள் ஷைத்தானுடைய நேசனாக நீங்கள் மாறிவிடலாம் என்று நான் அஞ்சுகின்றேன், பயப்படுகின்றேன் என்பதாக அழகான முறையில தாவா செய்து கொள்கின்றார்கள். அங்கே தாவா செய்து அழைப்பு விடுக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு. இவ்வாறு தான் இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது முஸ்லிம் அல்லாத ஒரு பெற்றோர், முஸ்லிம் அல்லாத ஒரு பெற்றோருக்கு ஒரு நபி விடுத்த அழைப்பு இது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கொள்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் சில டைம்ல தவறான கொள்கையில் இருப்பார்கள், எங்களுக்கு சத்தியம் விளங்கி இருக்கும். நாங்கள் இந்த முறை இந்த மாதிரி கட்டங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் என்ற அந்த மரியாதையை நாங்கள் நன்றாக பேணிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவர்களை நாங்கள் பெற்றோராக பார்க்க வேண்டும். அவர்கள் மார்க்க விஷயங்களிலே அவர்களுக்கு கட்டுப்பட முடியாது, அவர்கள் வழிகேட்டில் இருந்தால், ஆனாலும் அவர்களுக்கு எல்லா கடமைகளையும் உலக ரீதியான எல்லா கடமைகளும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறோம் சொல்லி அடுத்தவர்களிடத்தில் ஏசி திரிவதோ, என்னுடைய வாப்பா இப்படி, என்னுடைய வாப்பா அப்படின்னு நாங்கள் வழிகேட்டு அந்த விஷயத்தை வச்சு நாங்கள் அவர்கள் அடுத்தவரிடத்தில் பேசி திரிவதற்கு முன்னால் அவர்களை திருத்துவக்கூடிய முயற்சி நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டார் என்று இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு நெருக்கமானவர்களை பிடித்து
அவருடைய வயதை ஒத்தவர்களை பிடித்து அவர்கள் மூலமாக நாங்கள் தாவா செய்ய முயற்சிக்க வேண்டும். சில நேரத்தில் சில பெற்றோர்கள் மகன் சொன்னால் நான் கேட்பது என்பதா சில டைம் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கைவிட்டு விடக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு அழகான முறையில் எங்களுக்கு அருமையான தாவாவை காட்டி தந்திருக்கின்றார்கள். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெற்றோர் என்ற ரீதியில ஒரு மகனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இன்னொன்று தான் பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடக்கூடிய விஷயம். இங்கே தாவாவை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு விடுத்து 4 விஷயத்தை சொல்லி அழைப்பு விடுக்கின்றார்கள். அவ்வளவு சொல்லி முடிந்ததற்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தந்தை என்ன தெரியுமா கேட்கின்றார்? கால அராஹிபுன் அந்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய இந்த தெய்வங்களை எல்லாம் நீ வெறுக்கின்றாயா? லைல்லம் தன்தஹி, இந்த அழைப்பு பணியை விட்டு நீ தவிர்ந்து கொள்ளாவிட்டால், இந்த இந்த என்னுடைய தெய்வங்களை வெறுப்பதை விட்டு நீ தவிர்ந்து கொள்ளாவிட்டால் லஅர்ஜுமன்னக், நான் உன்னை கல்லெறிந்து கொள்ளுவேன். வஹுஜுர்னி மலியா, நீண்ட காலத்துக்கு என்னை விட்டு நீ ஒதுங்கி சென்று விடு என்பதாக விரட்டுகின்றார்கள். அந்த நேரத்திலே கூட இது என்னுடைய வீடு, இன்றைய காலத்தில் சொல்வதை போன்று எனக்கும் இங்கே உரிமை இருக்கு, நான் கூட மகன், இப்படி ஒன்றும் சொல்லவில்லை. கால சலாமுன் அலைக், உங்களுக்கு சாந்தி உண்டாட்டு, நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட கட்டுப்படுகின்றார்கள். வீட்டை விட்டு விரட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் கூட கட்டுப்படுகின்றார்கள். ஒரு வாக்குறுதி மாத்திரம் கொடுக்கின்றார்கள். சஅஸ்தக்ஃபிருலக ரப்பி, நீங்க வழிகேற்று இருக்கின்றீர்கள், சிலை வணக்கத்தில் இருக்கின்றீர்கள், என்னுடைய ரப்பிடத்திலே உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு தேடுவேன். இன்னஹு கான பி ஹஃபியா, நிச்சயம் அவன் என்னுடன் மிகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான், கருணையுள்ளவனாக இருக்கின்றதாக அங்கே வாக்களிக்கின்றார்கள். வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த நீங்கள் அழைக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத சிலைகளை விட்டு நான் ஒதுங்கி விடுகிறேன் என்பதாக ஒதுங்கி செல்கின்றார்கள். அங்கே ஒரு பிள்ளை பெற்றோர்களுக்கு எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் என்பதை அழகா உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுடன் பேசக்கூடிய இடத்திலே அதிகமாக நாங்கள் அவர்களுடன் மரியாதையாக பேச வேண்டும் என்பதை இந்த பாடம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அழகான முறையில வழிகேட்டில் இருக்கக்கூடிய தந்தையை கூட அழகான முறையில யா அபத் என்று அன்போடும் பரிவோடும் மரியாதையிடம் அழைக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே மறுபக்கம் தான் அவர் ஒரு தந்தையாக இருந்து அவர் செய்த கடமைகள், அதிலையும் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. ஒரு தந்தையாக இருந்து ஒரு பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த கடமைகளிலே முதலாவது கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதுமே துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இடத்திலே விசேஷமாக ஹிதாயத்துக்காக, நேர்வழிக்கு அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அது ஒவ்வொரு பெற்றோருடைய ஒவ்வொரு தாய் தந்தையுடைய கடமையா இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். பொதுவாகவே பிள்ளைகளுக்காக துஆ கேட்பது என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, அதிகமான நபிமார்களுடைய பண்பாக நாங்கள் பார்க்கலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய மகனுக்காக கடுமையாக முயற்சி செய்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நல்ல வழிகள் கிடைக்க வேண்டும் என்று துஆ கேட்டிருக்கின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார். இவ்வாறு நிறைய குர்ஆன் எங்களுக்கு பார்க்கலாம். நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துஆ கேட்டிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறு தான். அவர் இந்த நபிமார்களுடைய நோக்கம் பிள்ளைகளை பெறுவதுடைய நோக்கம் சாதாரண இனப்பெருக்கம் செஞ்சு மனித சனத்தொகையை கூட்ட வேண்டும், நான் ஒரு தந்தை அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற குடும்பம் விசாலம் அடைய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த என்னுடைய சந்ததிகளின் மூலமாக அல்லாஹ் தாலாவை அவனுக்கு நாங்கள் எல்லோரும் அடிமை என்பதை, அந்த அடிமைத்தனத்தை நிரூபிக்க வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். இதுதான் அந்த நபிமார்களுடைய அந்த குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதன் மூலம் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை பாருங்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கே மக்காவிலே யாருமே இல்லாத ஒரு இடத்திலே விட்டுவிட்டு கொஞ்சம் தூரம் சென்று விட்டு என்ன துஆ கேட்கிறார்கள்? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், எங்களுடைய இறைவனே, அதாவது உன்னுடைய அந்த கண்ணியமிக்க அந்த மாளிகைக்கு அருகாமையில எந்த ஒரு பயிர் பச்சைகளும் இல்லாத அந்த இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே என்னுடைய சந்ததியை நான் விட்டு வைத்து வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அவர் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அழகான ஒரு துஆ கேட்கிறார்கள். ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், மக்களில் ஒரு சாரர் அவர்களின் பக்கம் நீ அவர்களுக்கு பக்கம் நெருக்கமாகக்கூடியவர்களா திரும்பக்கூடியவர்களா அவர்கள் ஆக்கிவிடு என்பதை சொல்லிவிட்டு வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு அதிகமான பல வகைகளை நீ ரிஸ்காக கொடு என்று துஆ கேட்கின்றார்கள். அங்கே கேட்ட துஆ முக்கியமாக என்ன செய்கிறார்கள்? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, என்னுடைய இரட்சகனே, என்னையும் என்னுடைய சந்ததியிலிருந்தும்
எங்கள் அனைவரையுமே தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடும் என்பதை துவா கேட்கிறார்கள். அங்கே பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா கேட்டிருக்கிறார்கள். அதைவிட மிக முக்கியமான ஒன்று தான் தந்தையுடைய விஷயத்தில் அவர்கள் படித்த பாடம். தந்தை அவ்வளவு முயற்சி செஞ்சும் அவர் கடைசி வரையில இணை வைப்பிலே இருந்தார், ஷிர்கிலே இருந்தார். எனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா கேட்கிறார்கள். வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரவாக்கிவிடு, அதனை விட்டும் தூரவாக்கிவிடு, எங்களை பாதுகாத்துவிடு என்பதாக தந்தையுடைய விஷயத்தில் அவர் படித்த பாடம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது, தன்னிடத்திலே வந்துவிடக் கூடாது. பொதுவாகவே சொல்லுவார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாலே, அதாவது சிலை வணக்கத்துக்கு எதிரான நபி என்று சொன்னால் மிகவும் அது சிலை வணக்கத்துக்கு எதிராக கடுமையாக போராடிய நபி என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக போராடிய நபி என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பயந்தார்கள் சிலை வணங்கிவிடக்கூடாது என்பதாக. சாதாரண இணை வைப்பல்ல, மிகப்பெரிய எந்த ஒரு நபியாலும் எதிர்பார்க்க கூட முடியாத ஒரு விஷயம் தான் சிலை வணக்கம் என்பது. சின்ன சின்ன இணை வைப்பை சில டைம்ல நம்பிக்கை ரீதியா சில விஷயங்கள் வரலாம், ஆனா அதையும் தாண்டி பெரிய இணை வைப்பா இருக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்தை கூட அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்திருக்கிறார்கள் என்ற அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதருடைய உள்ளங்களும் இருக்கின்றன. எப்பொழுதும் அவைகள் திரும்பலாம் என்ற அடிப்படையில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே துஆ கேட்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்தும் இன்னொரு முக்கியமான பகுதி தான் அந்த பிள்ளைகளை தான் எப்பொழுது எதனை சொன்னாலும் கேட்கக்கூடிய அமைப்பிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் எப்பொழுதும் தனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாங்கள் அடிக்கடி கேட்ட சம்பவம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுக்கக்கூடிய சம்பவம், அதற்காக முயற்சி செஞ்ச சம்பவம். அந்த நேரத்தில் தன்னுடைய உயிர் போவது நன்றாக தெரிந்தும் கூட தன்னுடைய தந்தை சொல்கின்றார், ஓர்டராக கட்டளையாக கூட சொல்லவில்லை, இப்படி ஒரு கனவு காண்கின்றேன்னு சொல்கின்றார். அந்த கனவு காண்டு சொன்ன உடனே முதலாவது என்ன சொல்கிறார் அந்த மகன், இஃப் யா அபதி இஃப் அல் மாத்து உமர், அருமை தந்தைய உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்க செய்து விடுங்கள், உடனே என்னை கொள்ளுங்கன்னு சொல்கின்றார்கள். அதாவது அந்த அளவுக்கு, அதாவது அந்த உயிர் போற விஷயமாக இருந்தும் கூட சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவர்கள் திருப்பி அதே பதிலை சொல்கின்றார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றால் அப்ப எந்த அளவுக்கு பக்குவமா வளர்த்திருப்பார்கள். இந்த வார்த்தை லேசான ஒரு வார்த்தை அல்லது, எவ்வளவு பக்குவமாக மார்க்கத்துக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ஒரு நபி சொன்னால் கட்டுப்படுவது எப்படி என்பதை பற்றி எந்த அளவுக்கு அருமையாக தன்னுடைய மகனுக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த போதித்த போதனையுடைய அந்த வளர்ப்புடைய விளைவு தான், அதனுடைய முடிவு தான் அது நல்ல ஒரு முடிவாக சொன்ன உடனே தாமதம் இல்லாமல் சொல்கின்றார்கள், உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்கள் செய்யுங்கள், சதஜுத்னி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுத்துக் கொள்கின்றேன், என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவராக கண்டு கொள்வீர் என்பதாக தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள். இங்கு நாங்கள் பெற வேண்டிய பாடம் இதுதான். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். நாங்கள் ஏதாவது மார்க்க விஷயத்தில் குறிப்பாக அல்லது எங்களுடைய ஏனைய தேவைகளையும் நாங்கள் ஒன்றை சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பில் வளர்க்க வேண்டும். அதில் இரண்டு சாரர் நாங்கள் பார்க்கலாம். சிலர் கடுமையாக கண்டிப்புடன் வற்புறுத்தி செய்ய வைப்பார்கள், இன்னும் சிலர் இரக்கமாக பரிவாக செய்ய வைப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை வற்புறுத்தி செய்யவில்லை, அழகான முறையில அந்த நிலைமைக்கு நாங்கள் எங்களுடைய மகன்மாரை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றை இரக்கமாக பரிவாக சொன்னால் அதிலே 1000 அர்த்தம் இருக்கும் என்பதை நாங்கள் புரிய வைக்க வேண்டும். எப்பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நாங்கள் ஒன்றை புரிய வைக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒரு நாளுமே பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கெடுதியையும் நாட மாட்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கெட்டதையும் நாட மாட்டார்கள், எப்பொழுதும் நல்லதை மாத்திரம்தான் விரும்புவார்கள் என்று சொல்லி இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிர் போகக்கூடிய விஷயம் இது, அறுக்க போகின்றார்கள். அந்த நேரத்தில் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறார்கள், என்னுடைய தந்தை எனக்கு நலவு தான் நாடுகின்றார், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் நிறைவேற்ற போகின்றார். எப்பொழுதும் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் உணர்த்த வேண்டிய ஒரு விஷயம் தான், நாங்கள் ஒரு நாளுமே உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் நாட மாட்டோம். எதனை செய்தோன்னு சொன்னாலும், இந்த பெற்றோர்கள் எதனை செய்யணும்னு சொன்னாலும் அது எங்களுடைய வாழ்க்கையுடைய நலவுக்கு என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக புரிய வைத்திருந்தார்கள். அதனுடைய பிரதிபலனாகத்தான் சொன்ன உடனே தாமதம் இல்லாமல் சொல்லிவிட்டார்கள், இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்து விடுங்கள் சொல்லி, அப்படியே என்னை கொன்று விடுங்கள் சொல்கின்றார்கள். அந்த லேசான ஒரு வார்த்தை அல்ல, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதுமே பெற்றோர்களாக இருந்து சொன்னால் அந்த ஒரு உரிமை இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் திணிக்க முற்படக்கூடாது.
பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் திணிக்க முற்படவும் கூடாது. சில நேரத்தில் எங்களுக்கு நலவாக தெரியலாம், அவர்களிடத்தில் விருப்பம் கேட்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். விசேஷமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முக்கியமான தருணங்களிலே விசேஷமாக ஆலோசனை கேட்க வேண்டும். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹ் தஆலா அதை அறுத்து பலியிடுவதாக கனவை காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் எவ்வாறு கேட்கின்றார்கள்? யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா. அருமை மகனே, உன்னை நான் அறுப்பதாக கனவிலே காண்கின்றேன். ஃபந்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, என்ன சொல்ல வருகின்றாய்? ஆலோசனை கேட்கின்றார்கள். என்ற வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணம், உயிர் போக போகின்றது. அங்கே பிள்ளை இடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாடம் பெற்றோர்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளிடத்திலே அவர்களுக்கு எந்த ஒன்றையும் திணிக்காமல் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும், அவர்களிடத்திலே அவர்களுடைய விருப்பங்களை கேட்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டக்கூடிய வழி இது. எங்களுக்கு அழகா காட்டுகிறார். ஃபந்துர் மாதா தரா, நீங்கள் என்ன அபிப்பிராயப்படும், உங்களோட கருத்து என்ன? இப்படி நான் ஒரு கனவு காண்கின்றேன், நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி. கனவு கண்ட உடனே அல்லாஹ் தஆலா இப்படி கனவை காட்டி விட்டான், வாருங்கள் உங்களை அறுக்க போயின்னு சொல்லவில்லை. அவருடைய அபிப்பிராயத்தை கேட்கின்றார்கள், என்ன சொல்ல வருகின்றேன்னு சொல்லி. அந்த நேரத்திலே தான் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பதிலை சொல்கின்றார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்த அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கையின் பக்கத்திலே தந்தை மகனுக்கு இடையில் இருந்த அந்த உறவு எவ்வளவு பலமாக இருந்திருக்கின்றது. உயிரை கேட்கக்கூடிய நேரத்தில் கூட எந்த ஒரு மகனும் துணியாத ஒரு விஷயம் தான். இன்றைய காலத்து உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்வோம். யாரோ ஒரு தந்தை மகனை உன்னுடைய உயிரை எடுக்க போயின்னு சொன்னால் கொடுக்க ரெடியாகுவார்களா? அங்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்க ரெடியாக சொன்னால் அந்த அளவுக்கு பக்குவமாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், மார்க்கத்துடன் சேர்த்து வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அந்த அளவுக்கு முக்கிய அந்த பதிலை அவர்கள் உடனடியாக கொடுக்கின்றார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இது போல் நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வாழ்க்கையில எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். என அந்த நல்ல உத்தம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்களை நாங்களும் அந்த அவர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றி நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக எங்களுடைய நிறைய பெற்றோர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான், எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளைகளை நல்ல ஒரு தொழிலை நாங்கள் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்றால் எங்களுடைய பொறுப்பு முடிந்து விடுகின்ற என்பதாக நாங்கள் அதை அநேகமாக நினைக்கின்றோம். அதே போலதான் பெண் பிள்ளைகள் சொன்னால் அவர் நல்ல முறையில பக்குவமாக மார்க்க முறைப்படி வளர்த்து அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து விட்டோம் என்று சொன்னால், திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் நாங்கள் பெற வேண்டிய இன்னொரு பாடம் தான், பெற்றோர்களுக்கு அதனுடன் அந்த பொறுப்பு முடிவடைவதில்லை. சஹீல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், 3364 இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நீண்ட சரித்திரம். நாங்கள் அனைவரும் அதிகமா இந்த காலகட்டத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய பயான்களிலே நிறைய கேட்கக்கூடிய சம்பவம் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்தை விட்டு வைத்து சென்றது. அந்த சம்பவம் அந்த நீண்ட ஹதீஸுடைய தொடரிலே ஒரு பகுதியில் வருகின்றது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மக்காவிலே ஹாஜரை விட்டு சென்று விடுகின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பின்னால் வருகின்றார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஹாஜர் மரணித்து விடுகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களும் வளர்ந்து அந்த இடத்திலே வந்த யமன் தேசத்தில் வந்த ஜுர்ஹும் கோத்திரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார்கள். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயோதிபராக வருகின்றார்கள். வந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு மகனை தேடி வருகின்றார். மகன் இல்லை, மகன் வேட்டைக்கு சென்றிருக்கின்றார். மனைவி இருக்கின்றார். மனைவிடத்திலே வந்து மகன் எங்கேன்னு கேட்கின்றார். மகன் சொல்லாமல் இஸ்மாயில் எங்கேன்னு கேட்கின்றார். உங்களோட கணவர் அப்புறம் வேட்டைக்கு சென்றிருக்கன்னு சொன்ன நேரத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்கின்றார். அந்த நேரத்துல அந்த மனைவி சொல்கின்றார், இஸ்மாயில் நபியின் மனைவி சொல்கின்றார், என்னோட வாழ்க்கை மிகவும் கஷ்டத்துல போகுது, சரியான கஷ்டம், வறுமை, சரியா உங்க தின்ன குடிக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சில கஷ்டங்களை வந்து இப்ராஹிம் நபி இடத்துல முன்வைக்கின்றார். இவ்வளவுக்கும் அந்த மனைவிக்கு வந்தவர் யாருன்னு தெரியாது. ஆனா அவரிடத்துல வந்து தன்னுடைய கஷ்டங்களை புலம்புகின்றார். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார் அந்த மனைவி இடத்துல வந்து, உங்களுடைய கணவர் வந்துன்னு சொன்னால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொல்லிவிட்டு வீட்டுடைய வாசல் படியை மாற்றும்படி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அந்த காலடி சத்தங்கள் அந்த தடங்களை பார்த்து விட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்த நேரத்தில் மனைவிடத்தில் கேட்கிறார்கள், யாராவது வந்தார்களா? ஆம் வந்தார்கள். இப்படி வயோதிபர் ஒருவர் வந்தார். என்ன சொன்னார்? எங்களுடைய வாழ்க்கைகளை பத்தி கேட்டார். நான் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி நாங்கள் சொன்னோன்னு சொன்னேன்.
அப்ப ஏதாவது வசியத்துகள் சொன்னாரா எனக்கு செய்யும்படி? சொன்னாரு வீட்டுடைய வாசல் படியை மாத்தும்படி சொன்னாரு. அப்ப சொன்னார்கள் அது வந்தது என்னுடைய தந்தை உன்னை விவாகரத்து செய்து விட்டு உன்னை விவாகரத்து தலாக் சொல்லிவிடும்படி எனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறேன் என்பதாக. அதாவது திருமணம் முடித்ததுக்கு பின்னாலையும் அங்கே மனைவியை பற்றி அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர் அங்கே அவர் முக்கியமாக கவனித்த விஷயம் என்ன சொன்னால், இஸ்மாயில் நபியுடைய மனைவி வந்தவர் அவருக்கு அந்த பெண்ணுக்கு தெரியாது வந்தவர் தன்னுடைய மாமனார் என்று சொல்லி. ஆனால் யாரோ தெரியாது இனம் தெரியாத ஒரு இடத்திலே தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் புலம்புகின்றார். இது ஒரு பெண்ணுக்கு அழகல்ல, குறிப்பாக ஒரு நபியுடைய மனைவிக்கும் அழகல்ல இது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள், வந்தால் வீட்டுடைய வாசல் படியை மாத்தும்படி. வீட்டுடைய வாசல் படி இங்கே எதனை குறிக்கிறார்கள்? தன்னுடைய மனைவி. சொன்ன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அது வந்தது என்னுடைய தந்தை வந்தது, அவர்கள் உங்களை விவாகரத்து செய்யும்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறேன் சொல்கின்றார்கள். நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில அந்த கனவு மனைவிக்கிற தன்னுடைய மகனுடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய மகனுக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவி பொருத்தமா இல்லையா என்பதை திருமணம் முடித்ததற்கு பின்னால கூட அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனிக்கின்றார்கள். இந்த மனைவி என்னுடைய மகனுக்கு பொருத்தம் இல்லை என்பதை அவர் உடனே விளங்கிக் கொள்கின்றார்கள். இப்படி கண்டவர்கள் இனம் தெரியாதவர்களிடத்தில் புலம்பி தெரியக்கூடிய மனைவி, குடும்ப கஷ்டத்தை புலம்பக்கூடிய மனைவி என்னுடைய மகனுக்கு பொருத்தம் இல்லை, உடனே விவாகரத்து செய்யும்படி சொல்கின்றார்கள். அதுக்கு பின்னால் மீண்டும் இன்னொரு தடவை நீண்ட காலத்துக்கு பின்னால் மீண்டும் வருகின்றார்கள். வந்த நேரத்திலே அங்கே மீண்டும் அதே போல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இல்லை. அங்கே மனைவிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய கணவர் எங்கே? அவர் வேட்டைக்கு செல்கின்றார், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது? சொல்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அருளால் நல்ல முறையில் செல்கின்றது, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்ல முறையில் தெரிவிக்கணும். அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கணவனையும் பாதுகாத்து சொல்கின்றார்கள். அப்படி சொல்ல அவர் உங்களுக்கு கணவர் வந்துன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கள், வீட்டு வாசல் படி அப்படி வைத்து விடும்படி சொல்லுங்கன்னு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதே போல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல யார் வந்தன்னு சொல்லி. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அந்த மனைவி சொல்கின்றார், இப்படி ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு வயோதிபர் வந்தார், இப்படிலாம் சொல்லிட்டு போனாரு. ஏதாவது வசியத்துகள் செஞ்சாரா? அதாவது வீட்டு வாசல் படி அப்படியே வைத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சென்றார் சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், வந்தது என்னுடைய தந்தை தான், உங்களை அப்படி உங்களுடன் தொடர்ந்து வாழும்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறேன் என்பதை சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெற்றோருடைய பொறுப்பு இந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து விட்டு அப்படியே திருமணம் முடித்து கொடுத்து அதோட முடிந்து விடுவதில்லை. தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நகருகின்றது, எந்த அமைப்பிலே செல்கின்றது என்பதை கூடுதலாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை பெருசுபடுத்துவதற்காக அல்ல, அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக சில சந்தர்ப்பங்களில் தேவைப்பட்டால் தலையீடுகள் செய்யலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தலையீடு செய்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா நாயகிக்கும் அலி அவர்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை. அவர்கள் கோபித்துக் கொண்டு பள்ளிக்கு சென்று விட்டார்கள். நபி அவர்கள் வீட்டில் மகளிடத்தை கேட்கின்றார்கள், அலி எங்கே என்பதாக. மகள் சொல்கின்றார்கள், என்னுடன் சின்ன ஒரு பிரச்சனை பார்த்துக்கொண்டு கோபித்துக் கொண்டு பள்ளியில் இருக்கிறேன் சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி மீண்டும் கேட்கவில்லை, என்ன பிரச்சனை, யாரும் மேல குத்தம், எந்தொன்றும் கேட்கவில்லை. நேரடியாக பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளிக்கு சென்று அங்கே அலி அவர்களை தட்டி எழுப்புகின்றார்கள். இஜ்லிஸ்யா அபு துராபே, எழும்பி உட்காருங்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருகின்றார்கள். யாரும் மேல குத்தம், என்ன பிரச்சனை தோண்டி விசாரிக்கவில்லை, அதொன்னும் தேவையில்லை. பிரச்சனைகள் வந்தால் எந்த அளவுக்கு நாம் தீர்த்து வைக்க முயற்சிக்க வேண்டும், அதுதான் நபிமார்களுடைய வளமை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இது போன்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இந்த உறவு சம்பந்தமாக இன்னும் நிறைய படிப்பினை இருக்கின்றன. அந்த படிப்பினைகளை பெற்று நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி அதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை பெற்ற நல்லறிஞர்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.